ஹாய்! இது சாட்டர்டே ஈவினிங் எடுக்கிற விலாக். ரொம்ப நேரமாகவே மழை தூறிட்டே இருக்குது. ஸோ ஏதாவது சூடாக சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ராகி பக்கோடா செய்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. ராகி பக்கோடா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, கூடவே ராகி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை சூடான எண்ணெயில் உதிர்த்த மாதிரி போட்டு எடுத்தால் ராகி பக்கோடா ரெடி. ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நாள் சண்டே நான்வெஜ் செய்கிற மாதிரி பிளான் இல்லை. ஏன்னா திங்கக்கிழமை ஆடி பூரன்றதால சண்டே நான்வெஜ் செஞ்சால் மறுபடியும் வீடு துடைக்கணும்னு சொல்லிட்டு வெஜிடேரியனாக செய்யலான்னு சொல்லிட்டு காய்கறிகளெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியாவும் தேங்காய் சட்னியும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ராகி சேமியாவை ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே தேங்காய் சட்னிக்கும் ரெடி பண்ணி தேங்காய் சட்னியும் அரைச்சி முடிச்சாச்சு. ராகி சேமியா ஒரு 5 நிமிஷம் போல் ஆவியில் வெந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது அதை தாளித்து விட்றதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது ராகி சேமியா. டேஸ்டியாக இருந்தது. கம்பு தோசைக்கு மாவு அரைக்க வேண்டியது இருந்தது. கம்மியாக தான் இருந்ததுன்றதால அதை மிக்சிலேயே அரைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.